நம்ம வாழ்க்கையில துக்கங்கிறது ஒரு பெரிய பாரமா தோன்றது சகஜம் இல்லையா? அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ பல நூற்றாண்டுகளா மதிக்கப்படுற ஒரு ஞானியோட பார்வையில நம்ம தோள்ல இருக்கிற இந்த பாரத்தை எப்படி லேசாக்குறதுன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஞான பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அடடா! என்ன ஒரு ஆழமான உவமை பாருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு அடர்ந்த காடு மாதிரியாம். அந்த மரங்கிளைகள் அசையும் போது அதுக்கு நடுவுல லேசா வெளிச்சம் வரும்ல, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் சின்ன சின்ன சந்தோஷம் வரும். ஆனா அடுத்த நொடியே நிழல் வந்து அந்த வெளிச்சத்தை மூடுற மாதிரி துன்பம் வந்து நம்ம சந்தோஷத்தை மூடிடுமா. இதுல இருந்து அந்த ஞானி என்ன சொல்ல வராருன்னா, இந்த உலகத்துல நாம பார்க்குற சுகம் சந்தோஷம் எல்லாமே நிரந்தரம் கிடையாது, அது ஒரு மாய தோற்றம் தான் சொல்றாரு. சரி, இந்த துக்கத்தை பத்தி முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது, துக்கங்கிறது உங்களுக்கு மட்டும் வர்ற ஒரு தனிப்பட்ட தோல்வி கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவம். நம்மள பல பேர் பெரிய பணக்காரங்களையோ இல்ல பெரிய பதவியில இருக்கிறவங்களையும் பார்த்து, ஆஹா, இவங்களுக்கு என்னங்க குறை, ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மையில அவங்க கிட்ட போய் கேட்டா தான் தெரியும், அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு. துக்கங்கிறது ஏழை பணக்காரன் பதவி எதையும் பார்க்காது, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் தனக்கு தான் உலகத்திலேயே பெரிய துக்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை இன்னும் சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு திண்ணையில உட்காந்துருக்கோம்னு வைங்க, அங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? லேசா ஒரு சராய்ப்பு, அதோட சரி. ஆனா அதே இது ஒரு பெரிய மாடி மேல இருந்து ஒருத்தர் விழுந்தா எலும்பெல்லாம் நொறுங்கிடும் இல்லையா? அதே கணக்கு தான். அந்தஸ்து பதவி உயர உயர அங்கிருந்து வர்ற வீழ்ச்சியோட வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதிக உயரம் அதிக ஆபத்து. சரி, இந்த துக்கம் எல்லாருக்குமே பொதுவானதுன்னு சொல்றோம். அப்போ இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்ன? இதோட ஆணிவேர் எங்க தான் இருக்கு? வாங்க, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஞான நூல்கள் படி பார்த்தா இந்த துக்கத்துக்கான விதை நம்மளோட பூர்வ கர்மாவுல இருக்குதா. பூர்வ கர்மானா என்ன? நம்ம போன ஜென்மங்கள்ல செஞ்ச நல்லது கெட்டதோட மொத்த விளைவு தான் அது. நம்ம அப்ப போட்ட விதை தான் இப்போ துக்கமா முளைச்சு நிக்குது. அதனால இது நம்ம பிறப்போடவே வர்ற ஒரு விஷயம். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது. ஐயோ, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதான்னு நாம நினைக்கிற அந்த நொடியில தான் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது. ஆமாங்க, துக்கத்தை வேரோட அழிக்க முடியலனாலும் அதோட பாரத்தை அதோட கணத்தை நிச்சயமா குறைக்க ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் ஞானம். இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி பார்த்துட்டோம். இனி அதுக்கான தீர்வை நோக்கி போகலாம். அந்த துக்கத்தோட சுமைய குறைக்கிற ஞானம்ங்கிற பாதை அது அப்படி என்னதான் சொல்லுது? முதல்ல ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஞானம்ங்கிறது ஏதோ படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு ஆழமான உணர்வு. அதாவது, இந்த உலகத்துல நம்ம பார்க்குற இந்த பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள், மனுஷங்க, மரம், விலங்குகள், நிகழ்வுகள், இது எல்லாமே பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் இதுக்கெல்லாம் மூலம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரு பரம்பொருள் தான் இப்படி பலவிதமா நமக்கு தோற்றம் தருது. இந்த உண்மையை உணர்றதான் ஞானம். ஓகே, இந்த தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது நடைமுறையில நம்ம துக்கத்தோட பாரத்தை எப்படி குறைக்கும்னு கேள்வி வரலாம் இல்லையா? இது வெறும் தியரி இல்ல, நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு வழிமுறை. அது எப்படின்னு பார்க்கலாம். இதை யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு வெளியில தெரியற இந்த 1000 விஷயங்கள் மேலேயே கவனத்தை வச்சிட்டு இருந்தா அதுக்கு நிம்மதியே இருக்காது. ஓயாம அலைபாஞ்சிட்டே இருக்கும், குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா இந்த எல்லா தோற்றங்களுக்கும் காரணமான அந்த ஒரே ஒரு உண்மையை நோக்கி நம்ம கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சா போதும், மனசுல இருக்கிற அத்தனை சஞ்சலங்களும் குழப்பங்களும் தானா அடங்கிடும். இன்னொரு அருமையான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு கிணத்துல தண்ணிக்குள்ள முழுகி இருக்கிற ஒரு குடத்தை தூக்கும்போது அதுக்கு வெயிட்டே தெரியாது. ஆனா அதே குடத்தை தண்ணிக்கு வெளியில எடுத்தாதான் அப்பா அப்பா அதோட பாரம் நம்மள அழுத்தும். அதே மாதிரி தான் நம்ம துக்கங்களும். அத ஞானம்ங்கிற அந்த பெரிய தண்ணியில முழுகடிச்சிட்டா போதும், அதோட பாரமே நமக்கு தெரியாது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் கிடைச்ச உடனே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும்னு அர்த்தம் இல்ல. அது ஒன்றும் மேஜிக் இல்ல. கஷ்டம் கொடுக்கிற சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். ஆனா ஞானம் உங்க பார்வையை மாத்திடும். அதனால அந்த கஷ்டங்களோட தாக்கம் உங்க மனசை பாதிக்காது. துக்கம் அப்படியே பஞ்சு மாதிரி லேசாயிடும். இதோட உச்சகட்ட நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு புயலுக்கு நடுவுல அசையாம நிக்குமே ஒரு கலங்கர விளக்கம், அந்த மாதிரி. வெளியில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அலைகள் தாக்குனாலும் உள்ளுக்குள்ள அதோட விளக்கு அமைதியா நிலைச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல வெளி உலகத்துல என்ன சிரமம் வந்தாலும் ஞானியோட மனசுல இருக்கிற அமைதி கொஞ்சம் கூட பாதிக்கப்படாது. சரி, துக்கத்திலிருந்து அமைதிக்கு போறதுக்கான இந்த முழு பயணத்தையும் நாம இப்போ ஒரு தடவை சுருக்கமா திரும்பி பார்க்கலாம். ஆக சுருக்கமா சொன்னா நம்ம பிரச்சனை என்ன? இந்த உலகத்துல சுகம் நிலையானதில்ல. நம்ம பூர்வ கர்மாவால துக்கம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இதுதான் பிரச்சனை. சரி, இதுக்கு வழி என்ன?
பல விஷயங்கள்ல சிதறி போற நம்ம மனச ஒன்னுபடுத்தி எல்லாத்துக்கும் மூலமான அந்த ஒரே உண்மையை உணர்றதுதான் வழி. அதான் ஞானம். இதனால கிடைக்கிற பலன் என்ன? துக்கத்தோட பாரம் குறைஞ்சி நமக்குள்ள ஒரு நிரந்தரமான அமைதியும் பேரானந்தமும் கிடைக்கும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். உங்க துக்கங்களை ஞானம்ங்கிற இந்த பெரிய தண்ணில முழுகடிச்சு பாரத்தை குறைக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம தோல்ல இருக்கிற சுமை குறைஞ்சா இந்த வாழ்க்கை பயணம் எவ்வளவு லேசாவும் ஆனந்தமாவும் இருக்கும். இந்த ஆழமான சிந்தனைகள் எல்லாமே ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் முதல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஞான பயணம் இனிதா அமையட்டும்.